என்ன இது வாசல் எடுக்கிறாங்க? அடியாத்து இப்படி படத்தை ஒரே நல்ல கொடுக்குற ரொம்ப புண்ணிய இந்த படையே கிடையாது. பல்காது பொட்டாட்டி இருக்கிற வரைக்கும் உனக்கு கவலையே கிடையாது. பாச்சாவா உனக்கு எப்பப்ப படம் வேணுமோ அப்பப்ப என் வீட்டுக்கு வா, நான் தர்றேன். இப்பதானே வாசல் இருக்குது, அப்புறம் தான் உனக்கு கவலை. போயா அதுவும் தெரியுது வர்ற மாதிரி நெல்லு. இனிமே இந்த வீட்டுல ஒரு இடம் இல்ல. பாரிசாதம் இந்த வெங்கம் வீட்டு பையன் கெஞ்சிட்டு கிடக்குற. அவன் கட்டின தாலியை கழிச்சு அவன் மூஞ்சில இருந்துட்டு வா. நான் உன்னை மகாராணி எனக்கு வச்சு காப்பாத்துறேன். இது ஏன் குடும்ப விஷயம், அனாவசியமா நீ தலையிடாத. எதிரா இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? வரம் இருந்து தவம் இருந்து மொத்த பொம்பளை பிள்ளைய பெற்று ஒரு மகராசம் கையில பிடிச்சு கொடுத்தேன். அது அப்பப்ப புருஷனை முண்டாட்டி சோடியா வந்து வாய்க்கு ருசியா சாப்பிட்டு போனா பெற்றவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். எங்க இது ஒத்தையா வந்து நிக்குதே, எங்க போய் சொல்றது? பொண்ணா பிறந்தவ செத்தாலும் புருஷன் வீட்டுல சாகணும், ரெண்டாலும் புருஷன் கையால வேகணும். அதுதான் ஒரு பொம்பளைக்கு தலையெழுத்து. இது கூடவா தெரியாத ஒரு பட்டச்சிக்கு? வாயில என்ன வச்சிருக்கீங்க? எடுத்து சொல்றது. சொல்றதுக்கு என்ன இருக்கு? சரி சரி, வந்ததுக்கு வெந்த களியை தின்னுபிட்டு புறப்படு. மருமகன் தங்கமானவரு எப்படியாவது காலில் கையில விழுந்து உன்னை சேர்த்து வைக்கிறேன். நம்ம பொழப்பு கண்டவனோடு சேர்ந்து ஆட வேண்டிய பொழப்பா போச்சு. எந்த தொழில் பொண்ணாட்டு நம்ம புருஷனுக்கு சந்தோஷம் வந்துடுச்சு, அந்த குடும்பம் விளங்காது. அவரோட சேர்ந்து நான் வாழ மாட்டேன். பிறகு ஆயுசு இங்கேயே மொட்டுக்கட்டையா கிடக்க போறியா? உங்களுக்கு பிடிக்கல சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச வழியை நான் பாத்துக்கிறேன். என்ன வழியை பார்ப்பேன்? பரிசாதம் பரிசாதம், ஐயோ என்ன இது, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் அழுதுக்கு இருக்க. சரி சரி, தலைகளை செய்துக்கிட்டு வரசா புறப்படு. இங்க ஆட்டத்துக்கிட்டேன் அச்சாரம் வாங்கியிருக்குமா இல்லையா? எப்போ கட்டின புருஷனையும் சந்தேகப்பட்டாரோ இனிமே நான் ஆட மாட்டேன். எப்ப அவர் செஞ்ச தப்ப உணர்ந்து அவரே இந்த சலங்கையை எடுத்து என் காலில் கட்டுறாரோ அன்னைக்கு தான் நான் ஆடுவேன். உன் தங்கச்சி புள்ள பத்துட்டாண்டா, ஒரு பய ஊர்ல ஆட கூப்பிட மாட்டேன். அப்புறம் என் தங்கச்சிக்கு நகனத்து சேர்த்த மாதிரிதான். பேசாம நான் சொல்றத கேளு, இங்க வா, கருவை கலைச்சிடலாம். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இல்ல, வாய் முடிட்டு கடை. தங்கச்சி தங்கச்சி, நீ மாசமா இருக்கல, ஆத்தா அந்த கஷாயத்தை குடிக்க சொல்லு.
கஷாயத்தை குடிச்சேன் பயிர் ரொம்ப வலிக்குது. என்னது? நான் அண்ணங்கிட்ட கஷாயம் குடிச்சனா? நான் குடுக்கலையாத்தா? அண்ணன் சொல்லுச்சு. ஐயோ என் பிள்ளை என்னவோ பண்ணிட்டானுங்களே. கத்தேராத்தா இந்த வாரு கத்தேரு. இதை குடிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க பிள்ளைக்கு ஒண்ணு ஆகாது. அந்த ஆளு பணியாரத்தை கையில சுத்தியா வேற எதுல சுட்ட ஒன்ன போலவே மெத்துன்னு இருக்குதாத்தா. பணியாரத்தை 1 மணி நேரமா உன்னை பார்த்துக்கிட்டே சோச்சு சாப்பிடலாம் போல இருக்குது. ஆண்டாது பணியாரத்தை 1 மணி நேரமா சோச்சு சாப்பிட்டியா? எங்க வாய காட்டு. நீ எல்லாம் பணியாரம் சாப்பிடாத. பணியாரத்துக்கு உண்டான மாவு ஒரு கரண்டி வாங்கி வாயில ஊத்திக்க. பல்லு போற பரதேசிங்க தொல்லை இந்த ஊருக்குள்ள தாங்க முடியலப்பா. அண்டாளே பணியாரம் கூட. உங்களுக்கு இல்லாத பலகாரமா? நீங்க எவ்வளவு பெரிய வித்துவா? உங்க அறிவு என்ன? உங்க ஞானம் என்ன? உங்க வாசிப்பு என்ன? கேட்டுக்கடா. என்ன இவ்வளவு நேரம் என் அருமை பெருமையில பாராட்டி பேசிட்டு பணியாரத்தை இந்த நாய்க்கு கொடுக்குற? இவர் தான் வித்துவா? இவனா? வீட்டு இருக்கிற சொம்பு டம்ளர் எல்லாம் திருடி வித்தான். இவனுக்கு பேர் வித்துவானா? நான் தாண்டி தவளு வித்துவான். நீங்க தவளை குச்சி வச்சுட்டு தும்முன்னு அடிப்பீங்க. வேணா குச்சியை வீசி எறிஞ்சிட்டு நாளைக்கு இருந்து கல்லில் அடிக்கிறா போத்துக்கிறியா? இவரு உருன்னு வாசிக்கிற அழகு இருக்கு, அது உங்களுக்கு வருமா? அது வாசிப்பு இல்லடி, சேப்பு. நீங்க சும்மா இருங்க. இவர் தான் வித்துவான். உலகத்திலேயே உரிமை அடிக்கிற வித்துவான்னு சொல்றவன் நீ ஒருத்தி தாண்டி. அவ தெரியாம சொல்றா. தவள் தாண்டா பெருசு. அவன் தெரிஞ்சுதான் சொல்றா. உரிமையா பெருசு. தவள் தாண்டா உரிமையா பெருசு. என் தவள் ஒன்னால வாசிக்க முடியுமா? வாசிக்கலாமே. வா வந்து வாசி. இப்படி 1 மாசம் டைம் கொடுங்க, அப்புறம் வாசிச்சு காமிக்கிறேன். வாசி காட்டிட்டு அப்புறம் ஏண்டா பழனிசாமி, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? என்னடா இதெல்லாம்? பாரிஜாதத்தை கல்யாணம் பண்ணி என் வீட்டு குட்டியாந்தப்போ 5 பவுன் நகை, அண்டா குண்டா அடுக்கு தட்டி, அம்மி திருகல்லு, உரலு உலக்க, ஊசி நூலுன்னு எல்லாத்தையும் கொண்டாந்தான். அதையெல்லாம் அப்படியே திருப்பி கொடுத்துட்டேன். அதே மாதிரி எனக்கு சேர வேண்டியதையும் அவளை கொடுக்க சொல்லுங்க. கேப்பு பெரிய யோக்கிய மாதிரி உனக்கு சேர வேண்டியதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்றீங்களே. என் மகளை நான் உங்ககிட்ட எப்படி ஒப்படைச்சேன்? நான் ஒப்படைச்ச மாதிரி அவரை திருப்பி கொடுக்க முடியுமா உங்களால? ஏன்பா கிளை வாட்டுக்கு எச்சு தப்பா கேள்வி கேட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிற, நீங்க வாட்டுக்கு பேசாம இருக்கிறீங்க. பொம்பளை பிள்ளை பிறந்தா ஆத்தாளுக்கு சொந்தம், ஆம்பளை பையன் பிறந்தா அப்பனுக்கு சொந்தம். இதுதானே நம்ம கிராம பஞ்சாயத்து நாய்கிற. புள்ளைய சட்டு புடுமா, நாக்க புடுங்குற மாதிரி நான் கேட்கிறேன். புள்ள அப்பனுக்கு சொந்தம்னு சொல்றியா? 5 நிமிஷம் படுத்து எந்திரிக்க சொந்தத்தை தவிர அப்பனுக்கு பிள்ளைக்கு வர என்ன சொந்தம் இருக்கு? புள்ள வயித்துல இருக்கிறப்போ 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் ஒரு நாளைக்கு 10 தடவை வாந்தி எடுத்தேன். கஞ்சி தண்ணி செல்லாம கிழக்க மயக்கமா கிடந்த இந்த அப்பா அப்படி கிடந்தாரா? இதை திண்டா பிள்ளைக்கு சளி பிடிக்கும், அதை திண்டா பிள்ளைக்கு மாந்த வரும்னு வாயை கட்டி வயிற்ற கட்டி வயிற்றுல இருக்க பிள்ளை நல்லபடியா பார்க்கணும் சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற அத்தனை கட்டாயத்தை ஒட்டு மொத்தமா குடிச்சேன். இந்த அப்பா எந்த கட்டாயத்தை குடிச்சாரு? திரும்பி படுத்தா பிள்ளைக்கு கை சுழுக்கும், புரண்டு படுத்தா பிள்ளைக்கு கால் சுழுக்கும். ரவைக்கும் பகலுக்கு தூங்காம கிடந்த வயிற்றுல இருக்கிற பிள்ளைய சுமக்க பாரமா இருக்குன்னு சொல்லி பெத்த நேரம் இறக்கி வைக்க முடியுமா? இப்படி பட்சத்துல உன்னையாவது இந்த அர்த்தம் பட்டிருப்பாரா? என் கூட பிறந்தவனு பிள்ளைய கொல்லணும்னு கருவை கழிக்கிறதுக்காக மருந்து கொடுத்து விட்டாயா? அது அப்படியே கரைஞ்சு போட்டு விட்டுருந்தா எனக்கு சேர வேண்டியது நீ எதையா கேட்பாரு? பிள்ளைய கஷ்டப்பட்டு பெத்தெடுக்கிறவ ஆத்தா அதை அப்படியே அடிச்சுட்டு போறவ தடுப்பதா? நல்லா இருக்கியா ஜாயம்? பேருக்காத நேரத்துல பிள்ளை குடிக்காத விழுந்துருச்சு, பெரிய உசுர செத்து போகும்னு சொல்லிட்டாங்க. ஆனா அப்ப கூட நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய காப்பாத்தி அப்பா கிட்ட சேர்த்திருக்காரு சொன்னவன் நாயா?
பஞ்சாதியா பார்த்து புறத்திற்கு கொடுக்கிற பிச்சை. புள்ள தகப்பனுக்குத்தான் சொந்தமா. சொந்தம் பிள்ளை கொடுமா. என்ன நாய்க்கிற வாயடிச்சு போச்சு? பழைய உறவு தடுக்குதா? என்ன பாவத்தை செஞ்சமோ இந்த கேவலப்பட்ட மனுஷ ஜென்மத்தை எடுத்து சீரழிஞ்சிட்டு இருக்கிறோம். இதுல அந்த பச்சை குழந்தையின் தாயம் பிரிச்சு அந்த பாவத்துக்கு என்ன ஆளாவ சொல்றீங்களா? வேணாம்பா, இந்த பஞ்சாயத்துக்கு நான் வந்ததே தப்பு. உங்க வாயாலே அந்த கருமத்தை சொல்லிங்க, நான் போறேன். டேய், பிள்ளை பிடிக்க பழனிசாமி கிட்ட கூடுறா. பாருங்களா, பத்து கொடியில தீயள்ளி கொட்டின மாதிரி என் பொண்ணுகிட்ட இருந்து புள்ளைய பிடிச்சு கொடுத்துட்டீங்களே. நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? என் பொண்ணோட கண்ணீர் உங்களை எல்லாம் சும்மா விடாது. என் பொண்ணோட கண்ணீர் உங்களை எல்லாம் சும்மா விடாது. மாப்பிள, பட்டியல் மட்டுக்கு ஆட போன தகச்சி என்ன காணும்டா.